காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செவிலியரை மேல் சிகிச்சைக்காக அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் இல்லாததால் ஏற்பட்ட தாமதத்தால் உயிரிழந்ததாக கூறி செவிலியரின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். இளமுதன், என்ன நடந்தது? லாவண்யா, காரைக்காலில் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தற்பொழுது அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், காரைக்கால் திருப்பட்டத்தை சேர்ந்தவர் அருண்குமார். இவர் ஓட்டுநராக இருந்து வருகிறார். குடிப்பழக்கம் கொண்ட இவரால் அடிக்கடி குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இவரது மனைவியான சிவரங்கனி தமிழகத்தின் மயிலாடுதுறை திருக்கடை பகுதியில் சுகாதார நிலையத்தில் அரசு செவிலியராக பணியாற்றி வருகிறார். இந்த குடும்ப தகராறு உச்சத்தின் காரணமாக நேற்று அவர் வீட்டில் இருந்த தனது தாயாருக்கு இருந்த பிபி எடுத்து 50க்கும் மேற்பட்ட மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். ஆபத்தான நிலையில் அவர் இன்று காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு முதல் உதவி அளிக்கப்பட்டாலும் தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக காரைக்காலில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் உத்தரவிட்டனர். இதன் அடிப்படையில் தான் அவரை வெளியே கொண்டு வந்த போது ஆம்புலன்ஸ் தயாராக இருந்தும் ஓட்டுநர் இல்லை. ஓட்டுநருக்காக காத்திருந்து 3 மணி நேரம் ஆன நிலையில் சிவரங்கனி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை கண்டித்து உறவினர்கள் அரசு மருத்துவமனை முன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பொழுது மழை பெய்ததன் காரணமாக கொட்டும் மழையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது இதே போன்ற சம்பவம் சில மாதங்களுக்கு முன்பு காரைக்காலில் நடந்ததனால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிடுவது என்று உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உறவினர்களும் அந்த ஊர் மக்களும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க தற்போது சென்றிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி இளமுதன்.